சார் கூலி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நாளாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பட் கடைசியில் வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி 6 மணிக்கு படத்தை பார்த்துட்டோம். படம் எப்படி சார் இருக்குது? உண்மையிலே அதுவும் எங்கே டிக்கெட் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்து ஒன்றும் 5 மணிக்கெலாம் எங்கேயாவது போய் படம் பார்ப்போமான்னு அந்த அளவுக்கு கூலியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் வந்து ரஜினி, லோகேஷ் கனகராஜ் வந்து குறிப்பாக அந்த படம் வந்து ஒரு ஃபேன்ஸு காலையில் நகரியில் வந்து ஆந்திராவில் வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வந்து அதுக்கு காரணம் வந்து ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வந்து. சார் படம் வந்து என்ன சார் கதை? நம்ம வந்து டைம் ட்ராவல்னா இது வந்து எல்சியூவில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுங்க. இல்லை, நெட்டில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ட்விட்டரில் வந்து ஒரு 25-30 ஸ்கிரிப்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓவராலாக ஷார்ட்டாக சொல்லிடுங்க சார், அதிகமாக சொன்னால் திட்டுவாங்க. இல்லை ஓவராலாக என்னென்னா, ஒரு தேவான்னு ஒருத்தர் வந்து ஒரு மேன்ஷன் ஒன்று வச்சுருக்காரு. அந்த மேன்ஷன் வச்சிருக்கிற அந்த தேவாவுடைய நண்பர் வந்து ஒருத்தர் கொல்லப்படுகிறார். அவர் தான் சத்யராஜ். அந்த நண்பனுடைய மரணத்துக்கு யார் காரணம், அது பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்றத தேவா கண்டுபிடிக்கிறாரு. தேவா யார், தேவாவுக்கான பின்னணினா தேவா விண்டேஜ் தேவாவா என்ன, அதை விண்டேஜ் ரஜினியா என்னவா இருக்காரு அப்படின்றது வந்து ஒரு சுவாரஸ்யமாக ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட பிரமாதமாக கொண்டு போயிருக்காரு லோகேஷ் கனகராஜ் வந்து. சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்தோம்னா எந்த ஹாஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது சார்? இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு கதை மூடுக்குள்ளே போகிற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து நீங்கள் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு எதுக்கு மேன்ஷன் வச்சுருக்காரு, இந்த மேன்ஷனில் யார் தங்கியிருக்கிறாங்க, அப்புறம் குறிப்பாக வந்து சத்யராஜுக்கும் இவருக்குமான அந்த நட்பு என்ன, இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பின்னணியில் இருக்காங்க, இந்த சத்யராஜுடைய அந்த சாவுக்கு இவர் ஏன் வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு, இது மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. வந்து குறிப்பாக அந்த சத்யராஜ் அவருக்கு பின்னணியில் என்ன இருக்குது, அவருடைய அந்த மரணத்துக்கு யார் காரணம் அப்படின்ட்டு வந்து அவர் கொண்டு போகிறார். வந்து ரஜினி வந்து கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். அப்புறம் இதுக்கு இடையில் ஸ்ருதிஹாசன் மற்ற கேரக்டர், நாகார்ஜுனா என்ன மாதிரியானது, நாகார்ஜுனா வந்து ஒரு வைசாக்கில் இருக்கிற ஒரு ஆர்பரையை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அதில் ஒரு சின்ன விஷயம் அது என்னென்னா, ஒரு தங்கம் வைரம் கடத்துறாங்க. அதை நேரடியாக கடத்தினா அது வந்து ரொம்ப தெரிஞ்சு போயிடும் அப்படின்றதால வாட்சை பேக்ட்ராப்பாக வச்சு அந்த தங்க வைரத்தை கடத்துறாங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. என்னென்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து படம் பார்க்குற நம்மள ஒரு மூட் செட்டுக்கு வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. வந்து என்னையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போதேன்னு கூட தோகலாம். வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடையது என்னென்னா, ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு என்ன, இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இந்த கமர்ஷியல் படத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அதில் சேர்க்கணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து என்ன விஷயத்தை சொல்ல போகிறது ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லணும். அந்த அவ்வளோ ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும். இப்படி எல்லாத்தையும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல வந்து லோகேஷ் கனகராஜ் நிறுத்தியிருக்காரு. இதுதான் காரணம். வந்து சார் இன்டர்வல் பிளாக் வந்து பயங்கரமாக இருக்க போது, நீங்கள் தியேட்டரே வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்டர்வல் பிளாக் வந்து எப்படி சார் இருந்தது? எனக்கு வந்து இன்டர்வல் பிளாக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கலாமே. ஏன்னா ஜெயிலரில் வந்து பயங்கரமான ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கும் சார். அந்த அளவுக்கு மாஸ் இல்லாமல் இருந்துருச்சே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கு எப்படி சார்? இல்லை இன்டர்வல் பிளாக் ஏன் அந்த அளவுக்கு மாஸாக அவங்க பண்ணலைன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, வந்து அடுத்த ஆஃப் வந்து அதுக்கப்புறம் வந்து வேறு மாதிரி அந்த கதையே போகுது. வந்து அது பண்ணியிருக்கலாம்னு நினச்சிருந்தா வந்து ஒரு சாதாரணமாக அது கடந்து போகுது. நீங்கள் ரஜினியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஸ்க்ரீன்லேயே வராரு. அதுவே பெரிய விஷயம். இன்றைக்கி எல்லா ஹீரோக்களும் அது மாதிரி மாறிட்டாங்க. ஏன்னா ஒரு ஓப்பனிங் சாங் வந்து ரஜினிக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த ஓப்பனிங் சாங் வேணான்னு சொல்லி அவர் சமீபமாக ஜெயிலர்லேருந்து மாறினார்னு நினைக்க. வந்து இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ அறிமுகம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து 90s வரைக்குமே இருந்தது. ஒரு கேமரா வந்து காலை கீழே வச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே காட்டின பிறகு வந்து தியேட்டர் வேறு மாதிரி இதுவாகும். அது எல்லாம் பழைய ஸ்டைலில் ஒரு ஹீரோ அறிமுகமே ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டு வந்து இந்திய சினிமாவில் ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு ரஜினி ஒத்துக்கிட்டு வந்து இன்னும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ, அது வந்து தியேட்டரில் ஒரு பெரிய பலமாக இருக்குது. வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ட்ரோல் பிளாக்கை அவர் லோகேஷ் ஒரு டைரக்டர் நினச்சிருந்தா உண்மையிலேயே ஒரு மாசான ஒரு இன்ட்ரோல் பிளாக்காக விட்டுருக்கலாம், ஒரு சாதாரணமாக கடந்து போகட்டும் அப்படின்னு. அது காரணம் என்னென்னா, அடுத்த ஆஃப் நீங்கள் பாருங்கள் வந்து வேறு விதமாக இருக்குன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பயங்கர ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை தாண்டி வந்து நீங்கள் எதுக்கு ஏன் ஏர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க? எனக்கும் அந்த டவுட் தான் சார், எதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னே தெரியல. ஏன்னா எங்கேயுமே இந்த காலை வெட்டுற மாதிரி கழுத்தை வெட்டுற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே நார்மலான ஒரு கத்தி குத்து ரத்தம் வருது, அவ்வளோதான். இந்த கால் தனியாக துண்டா வர மாதிரிலாம் எங்கேயுமே சீன் கிடையாது. இல்லை என்ன காரணம்னா, அவங்க வந்து அந்த இது இருக்குங்களா, அந்த வன்முறையான காட்சி இருக்குங்களா, அந்த காட்சிக்கு வந்து மற்ற படங்களில் கூட இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மியூட்டோ ஒரு சில கட்டோ அதுக்கு வந்து ஓகே பண்ணியிருந்தாங்கன்னா ரைட்டு வந்து யூஏவோ அல்லது யூவுக்கோ கூட வாய்ப்பு இருக்கும். இவங்க எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகலை நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அதுதான் வந்து ஆனால் இருக்குது ஒரு கொஞ்சம் வன்முறையாக தான் இருக்குது. ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ வன்முறையாக அதில் தெரியல நமக்கு. வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆபாச காட்சிகள் எதுவும் இல்லைங்க ரொம்ப அதில். ஏன்னா ரஜினி படங்கள் அப்படின் பொழுது ஆபாச காட்சிகளோ முக நெருடலான ஒரு காட்சிகளோ இதெல்லாம் கிடையாது. வந்து நீங்கள் டைலாக் கூட பார்த்தீங்கன்னா
ரொம்ப இது வல்கரான டைலாக் கிடையாது. இந்த தா அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல மட்டும் ஒரே ஒரு இடத்துல தான் பயன்படுத்துறாங்க. ஆனால் டைலாக்ல வந்து எனக்கு ஆரம்பத்தில் சைமன் கடவுள் வந்து நின்று கொள்வார் அப்படின்வாங்க, ஆனால் குடி வந்து தினம் தினம் கொள்ளும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான டைலாக். பயங்கரமான டைலாக் இது. அந்த ஏன் இவ்வளோ காலம் நான் குடிச்சிட்டு இருந்த நான் ஒருத்தன் ஏன் குடிக்கல அப்படின்ட்டு வந்து பல மேடைகளில் ரஜினி சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு திரைப்படத்தில் சொல்லும் பொழுது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னொரு 2-3 இடத்துல கூட டைலாக் பார்த்தேன். இந்த மாதிரி டைலாக் வந்து லோகேஷ் வந்து படம் முழுக்க சேர்த்து இருந்தாருன்னா வேற விதமாக இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து விஷுவலாக வந்து மிரட்டி இருக்கிற படம் வந்து கூலி. சார் படத்தில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க சார். இது நாகார்ஜுனா சார் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சௌபின் வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து முக்கியத்துவம் சார் இந்த படத்தில்? உண்மையிலே இந்த சௌபின் கேரக்டருக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தார் லோகேஷ் கனகராஜ். பகத் பாசில் தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம், அப்புறம் வேற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு. உண்மையிலே சௌபின் ஆரம்பத்தில் காமிக்கும் போது ஒரு வில்லனா என்ன அதை ரிவீல் பண்ணிட்டு வேணாம், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் சைக்கோத்தனமாக பண்ணியிருந்தாரு. சைக்கோத்தனமாக அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜுக்கு அவருடைய அந்த மேனரிசம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வந்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்ல பார்த்த சௌபினா அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்து அவருக்கு ஒரு பின்னணியில் ஒரு கதை, அவருக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறது வந்து சூப்பராக இருந்தது சார். எப்பயுமே லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து ஒரு விமன் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு சார். அது எப்படி விக்ரமில் ஏஜென்ட் டீனாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதனால் ப்ரிடிக்டபுளாக இருந்தது சார். அது வந்து நம்ம அடுத்தது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால யோசிக்கிற வைக்கிற மாதிரி இருந்தது சார். அது என்னன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே இருக்குது சொல்லிடுவானா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஜென்ட் டீனாலாம் விக்ரமில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டராக இருந்தது வந்து இதில் அது மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய சஸ்பென்ஸான இதுவெல்லாம் இருக்குது. ரிவீல் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. வந்து நீங்கள் சௌபின் யார், சத்யராஜ் என்ன, அப்புறம் குறிப்பாக பவர் ஹவுஸ். ஆமாம், பவர் ஹவுஸ் தான் முக்கியமான மேட்ரு. அந்த முக்கியமான மேட்ரு ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம நிறைய பேர் பவர் ஹவுஸ்னால் பவர் ஹவுஸ்க்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் ஹவுஸ்க்குள்ளே சத்யராஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அவர் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு சேர்ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கூட ஒரு லாஜிக்கான ஒரு விஷயமா இருந்தால் கூட அது போக போக படத்தில் வந்து சரியாயிடுது. நீங்கள் லாஜிக்காக சில கேள்விகள் கேட்கும்போது படம் பார்த்தா தெரியும் வந்து ஒரு சேர் கண்டுபிடிக்கிறாரு, அதனால தான் அவருக்கு ஒரு பிரச்சனையே உண்டாகுதுன்ற மாதிரி நிறைய சின்ன சின்ன லாஜிக் இருந்தாலும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி படத்தை வந்து அடுத்த காட்சின்னு கொண்டு வரத்தில் லோகேஷ் வந்து மெனக்கெட்டிருக்காரு சார். சத்யராஜ் சார் வந்து ரொம்ப நாள் கழித்து ரஜினி சார் கூட நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு டாக் வந்து எல்லா இடத்துலையுமே பெருசாக பேசினாங்க. ஆனால் சத்யராஜ் சாருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே கொடுக்கலையே சார், 5 நிமிஷம் கூட அவர் வரலையே. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என்னென்னா படம் முழுக்க இருக்கிற மாதிரி அந்த எடிட்டிங்கில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு 30 வருஷமாக நான் ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சுருக்கிறேன் அப்படின்ற ஒரு டைலாக் ஆகட்டும், அந்த 30 வருஷம் ஏன் ஆஃப்லைனில் வச்சுருக்காருன்னு படத்தில் தெரியும். நிஜத்துலேயும் 30 வருஷத்தில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேராத ஒரு நடிகர்கள். வந்து நீங்கள் மிஸ்டர் பாரத் ஆகட்டும், தம்பிக்கு அந்த ஒரு மாதிரியான படங்களில் அப்படி ஒரு 2 பேருடைய ஒரு காம்பவுண்ட் கூட ஒரு கெமிஸ்ட்ரி கூட சொல்லலாம். வந்து அது இடையில ஏதோ ஒரு பிரச்சனையாகி அப்புறம் வந்து தமிழர் பிரச்சனை, கன்னட பிரச்சனைலாம் பேசி ஒரு வயசான பிறகு எல்லாம் மாறிடும் இல்லைங்களா, அது மாதிரி மாறிட்ட பிறகு இதில் வந்து சத்யராஜ் கொஞ்ச நேரம் வந்தாலும் அவருக்கான அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருந்தது. அதில் ஒரு சென்டிமெண்ட் ஒன்று சேர்த்துருக்காங்க. வந்து அது ரொம்ப வலுவாகவும் சேர்த்துருக்காரு. வந்து சார் நம்ம வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு சீன் தான், ஒரு ஷாட்டு தான் நமக்கு வந்து இந்த கடைசியில் பிளாக் அண்ட் இந்த நெகட்டிவ் ஷேடில் வந்து ஒரு ஷாட் வரும்ல சார், அந்த ஷாட்டை தான் எல்லாருமே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சுருக்காங்க சார். அந்த சீன் எப்படி இருந்தது? உண்மையிலே வந்து ஒரு விண்டேஜ் ரஜினிகாந்த் வந்து அதில் குறிப்பாக இதுவாக சொல்லலை, வந்து ஒரு பீடியை வச்சும் ஒரு டைலாக் கொண்டு வருது. வந்து கிளைமேக்ஸில் பிரமாதமாக இருக்குது. பழைய ரஜினி 80s ரஜினியை வந்து பார்த்த மாதிரி இருந்தது. கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் தெரியாத அளவுக்கு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தேட்டரை அல்லோகலப்படுத்துங்க. வந்து ஒரு 80 காலகட்ட ரசிகர்கள் வந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா இன்றைக்கும் அவருக்கான மாஸ், அன்றைக்கும் அவருக்கான மாஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரஜினிக்கு மட்டும்தான் அந்த மேஜிக் நடக்குன்னு நினைக்கிறேன். வந்து அப்படி வந்து அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கூலின்ற தீ படத்துடைய கெட்டப் அது சார். நம்ம வந்து படத்தில் நாகார்ஜுனா சாரும் ரஜினி சாரும் மீட் பண்ணுற அந்த போர்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். அவங்களோட அந்த ரிவீலிங் போர்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கிளைமேக்ஸில் வந்து 2 பேரும் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குன்னு அவர் சொல்லிகிட்டே இருந்து, ஆனால் அந்த சின்ன ஒரு 5 செகண்டுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒன்று காமிப்பாங்க சார். அந்த இடத்துல வந்து எனக்கு அப்படியே பயங்கரமாக இருக்குல்ல, அப்படியே அப்படின்னு இருந்தது. அந்த நாகார்ஜுனா சாரும் ரஜினி சார் ஃபைட் சீன் வந்து ரொம்ப நார்மலாக பண்ணிட்டாங்களோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல். ஆமாம், அதுவும் ஏன்னா ரொம்ப ஓவராக பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்கும். வந்து அது கரெக்டாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. அதில் ஒரு சின்னதுக்கு இந்த வாட்ச் வச்சு கூட ஒரு பண்ணியிருப்பார். வந்து நல்ல தேட்டர் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். உங்களுக்கு ஒரு ஃபைட்டுனா பயங்கரமாக அதிரி புதிரியாக ஒரு கப்பல் மேலே ஏறி நின்று அப்படி பண்ணுறதெல்லாம் மாறி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவலாக பண்ணிவிட்டு அதில் என்ன நம்ம ஜிமிக்ஸ் பண்ண போகிறாங்க, அதில் என்ன ஒரு சீனை பண்ண போகிறாங்க அப்படின்போது நிறைய இந்த படத்துக்கு இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய இந்த அப்டேட்லாம் வந்துட்டு இருந்தீங்களா, அந்த வாட்சை வச்சு அப்டேட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு அந்த நாகார்ஜுனா ரஜினி ஃபைட்டில் வந்து
கிளாப்ஸ் அதை விழுது வந்து use அது என்னன்னு சொல்ல பண்ணிட்டாங்க. வேணாம். ஆமா, யூஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து. சார் உபேந்திரா அவர் வந்து ஒரு ரியல் ஸ்டார் வந்து நடிச்சிருந்தாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே காமிக்கல, அந்த ரூமுக்குள்ள போவாத அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது, அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி. கடைசியில் அவர் உடச்சிக்கிட்டு வெளியே வரும்போது அந்த சீன் வந்து எப்படி சார்? உண்மையிலே கன்னட சினிமாவில் வந்து உபேந்திரா ஒரு என்னன்னா ஒரு எல்லா ரோலும் பண்ணக்கூடிய ஒருத்தர். அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான ஒரு விஷயம் கூட உபேந்திரா பண்ண, ஒரு கமர்ஷியல் ஹீரோ கூட கிடையாது வந்து, ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான ஒரு இது. ரொம்ப நம்ம இவர் கிஷோரை பார்க்குறோம் இல்லைங்களா, கிஷோர் மாதிரியான ஒரு ஆக்டர் வந்து. அவர் தமிழில் ஏன் இங்கே கிடைக்கலன்னு தெரியல வந்து. சிவராஜ்குமார் கூட சொல்லிட்டு இருந்தார், தமிழில் எங்களுக்கு வந்து வாய்ப்பு யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆனால் எனக்கு வந்ததுன்னா அவ்வளோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. உபேந்திரா வந்தப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் சத்தியம்னு ஒரு படம் விஷால் கூட பண்ணது தான் வந்து. அதிகமான இங்கே வாய்ப்பு கூப்பிடலையா அல்லது வந்து இவங்க இது பண்ணலையா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வந்தாலும் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர்றதாகட்டும். அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றாரு உபேந்திராவை, கண்ணையாவோ இன்னும் வந்து காளியாமா காளிங்கா அப்படின்னு வரும்பொழுது, அது வெளியே வரும்பொழுது அந்த ரூம்லேருந்து நமக்கு சொன்ன மாதிரி அந்த ரூமில் திறக்காதீங்கன்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் கொஞ்ச நேரம் வந்தாலும் அண்ணா முடிச்சிட்டோமா அப்படின்ற அந்த டைலாக் ஆகட்டும், அந்த கன்னடம் கலந்த ஒரு தமிழாக இருக்கட்டும், பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அது. ஓகே சார். சார் அமீர் கான் அவரை வந்து நார்த் இந்தியன் சினிமாவே அவரை வச்சு தான் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அமீர் கானை வந்து படத்தில் வச்சுருந்தாங்க. அவர் வந்து கடைசியில் வந்தாலும் அவரோட இம்பேக்ட் எப்படி சார் இருந்தது? ஒரு ரோலெக்ஸ் அளவு இருந்ததா? இல்லை, அது எனக்கு தெரிஞ்ச அந்த ரோலெக்ஸ் சூர்யா மாதிரியான ஒரு ஃப்ளேவரை தான் அதில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நான் கூட அமீர் கான் வந்து ஆரம்பத்தில் பேசியிருந்தேன்னா படம் முழுக்க இருக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அமீர் கான் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, எண்ணூரில் கொஞ்ச நாள் அப்புறமா வந்து வேறு எங்கேயோ ஒரு ராஜஸ்தான்லேயும் இங்கே கொஞ்ச நாள் எடுத்தாங்கன்னா அந்த போர்ஷன் கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. எண்ணூரில் எடுத்தது தான் அது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் வரும்போது என்ன மறுபடியும் இந்த ஆள் வில்லனா அப்படின்னு, நாகார்ஜுனா தான் வில்லனா முடிச்சாங்களா, இவரும் வில்லனா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு டைலாக் வச்சு அவருக்கு அந்த கூலி ஃப்ளாஷ்பேக்குள்ளே வந்து கொண்டு வந்து இவர் யாருன்னு வந்து ஜாயின் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குங்களா. அதை சொன்ன மாதிரி அமீர் கான் வந்து அந்த ஒரு கமலஹாசன் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கேமியோலாம் ஒத்துக்க மாட்டாப்புல. அது ஒத்துக்கின பிறகு இங்கே ஆடியோ லான்ச்சுக்கெலாம் அதே கெட்டப்பில் வந்தது. அது ரஜினிக்காகவும் இந்த படத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டருக்காகவும் அவர் எவ்வளோ மெனக்கிட்டு இருக்கார், நல்லாவும் பண்ணியிருக்காரு. சார் பிடியை வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் வந்து எனக்கு பழைய விண்டேஜ் ரஜினியை வந்து அப்படியே நேரில் காமிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் அந்த சீனில் வந்து அமீர் கானையும் உள்ளே சேர்த்தது வந்து எப்படி சார் இருந்தது பார்க்கும்போது? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இனிமேல் நிறைய பேர் பிடிக்கு மாறிவிடுவாங்க உங்களுக்கு. அவரே அப்படிதான் சார் கடைசியில் கேட்டு வாங்கிட்டு போவாங்க, யாரும் இனிமேல் வந்து புகை பிடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, பெரிய ஹீரோக்கெல்லாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளியே வந்து நிறைய குரல் இருந்தாலும் இந்த சினிமாவுக்கு ஒரு ஆக்ஷன் படத்துக்கு அதெல்லாம் தேவை தான். சரி, பிடியை வச்சு ஒரு விஷயம் பண்ணும்போது, ஏன்னா அந்த 80 காலகட்டங்களில் அதெல்லாம் சர்வசாதாரணமாக படத்தில் இருந்தது, அதுவும் ரசிக்கிற மாதிரி இருந்தது அது ஆக்சுவலாக. சார் ஓவராலாக படம் வந்து ரொம்ப ஒர்த்து பார்க்குறதுக்கு உங்களோட இதில் வந்து படம் எந்த அளவுக்கு சார் இருக்குது, எந்த லெவலில் வச்சுருக்காங்க? இல்லை, இது வந்து ஒரு ரஜினின்ற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அந்த மாஸ் ஹீரோவுக்காக வந்த ஒரு மல்டி ஸ்டார்ஸு. அதை தாண்டி வந்து லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே விக்ரம் மாதிரி, மாஸ்டர் மாதிரி, லியோ மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. இதில் ஒரு மாஸ் ஹீரோ படத்தில், ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தில், ஒரு ஆக்ஷன் படத்தில் இதுதான் தர முடியும். இது 1000 கோடி அடிக்குதா அடிக்கலையான்னு தாண்டி ரஜினியோடு ஜெயிலரை இந்த படம் வந்து முறியடிக்கும். சார் என் தலைவி மோனிகா பெல்லுச்சியை பற்றி பேசாமல் விட்டுட்டேன் நான். அந்த பாட்டு வந்து எப்படி சார் இருந்தது? ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்கும்போது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாட்டு வந்து உண்மையிலே கொடுத்துருந்தது. தியேட்ரிக்கலில் பார்க்கும்பொழுது அதுவும் சௌபினும் பூஜா ஆக்டையும் ஆடும்போது அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது தொக்கா அந்த பாட்டு இருக்கிற மாதிரி தெரியல, கதையோட போகிற மாதிரி மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருந்தது. தியேட்டர் வந்து அல்லோகலப்படுது அந்த பாட்டுக்கு வந்து. ஓகே சார். சார் கடைசியாக மியூசிக், அனிருத் வந்து பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாலும் ஒத்துக்குவாங்க. இந்த படத்தில் அவரோட மியூசிக் வந்து எந்த அளவுக்கு சார் ஹெல்ப் பண்ணல? உண்மையிலே இந்த படத்துக்கு ரொம்ப, அதான் பொதுவாகவே அவர் வந்து ரஜினி படத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறாரு, அவருடைய உறவினர் அப்படின்னு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது இந்த படத்துக்கு மெனக்கெட்டுக்கிட்டு பண்ணியிருக்காப்புல. குறிப்பாக வந்து ஒரு ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும், பேஜியம் ஆகட்டும், வேறு லெவலில் இருக்குது. வந்து படத்தில் வந்து ரஜினி ஒரு ஹீரோ, மற்ற ஹீரோக்கள்லாம் இருக்கும்பொழுது மியூசிக்கும் ஒரு ஹீரோவாக வந்து நிற்குது. சார் இது வந்து 1000 கோடி அடிக்கும், 1500 கோடி அடிக்கும் அப்படின்றத தாண்டி இப்போ நம்ம கொடுத்த 500 ரூபாய்க்கு இந்த படம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்னு எனக்கு தோணுது. இல்லை, எல்லாருக்கும் அதே தோணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ரசிகராக பார்த்தீங்க, ரைட்டு. இங்கேருந்து ஃபேன்ஸும் அதான் சொன்னாங்க வந்து பைசா வசூல் அப்படின்னாங்க வந்து. அது மாதிரி வந்து ஃபேன்ஸுக்கு கொடுத்தது ஓகே அப்படின்னு. ரஜினி அதை தான் விரும்பக்கூடிய ஆள் வந்து. என் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் அப்போவே ஒரு 20 ரூபா 10 ரூபா விற்கிற காலகட்டத்திலே வந்து என் படத்தை வந்து 20 ரூபா 10 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவங்க வந்து அதை வந்து திருப்தியோடு வெளியே போகணும், அது உங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்றது தான் இந்த படமும் அதுதான். ஓகே சார்.
சார் படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதிஹாசன் இருந்தாங்க, அவர் ஷௌபின் இருந்தார், நாகார்ஜுனா இருந்தார். எல்லாருக்கும் ஆன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாமா சார்? இல்லை, உண்மையிலே வந்து எல்லாருக்கும் வந்து அது பெரிய கஷ்டம். அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இன்னும் பேர் தெரியாத ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நம்ம யாருன்னே தெரியல. வந்து பிரமாதமாக இருக்க விஸ்வான்னு ஒருத்தர் கூட படங்கள்லாம் நடிச்சு அவருக்கும் ஒரு 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 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது பெரிய விஷயம். அது எனக்கு தெரிஞ்ச அந்த டியூரேஷன் அதுக்காக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரஜினி படத்தில் வந்து நான் தலையை காட்டினா கூட போதுங்கன்ற இடத்துல ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், படம் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு வந்து பார்த்தது. அதுவும் நம்ம ஆந்திரா வந்து படம் பார்த்து இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படம் வந்து ஒர்த்து வாட்சபிள். ஒரு 1 டைம் 2 டைம் கூட போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. படம் ரத்த கலரியாக அதிகமாக இல்லை, ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்குது. பட்டு ஓவராக அங்கே கை கால் தனித்தனி போகிற மாதிரியெல்லாம் இல்லை. எதுக்கு கொடுத்தாங்கன்றதும் இப்போவும் ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. நம்ம அடுத்து கிளம்புவோமா சார் சென்னைக்கு? ஓகே, சென்னையில் பார்ப்போம்.